இன்னொரு விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் இன்கம் டேக்ஸ்னாலே நிறைய குழப்பங்கள் இப்போ வர ஆரம்பிக்கும். அதாவது இது என்னது இன்கம் டேக்ஸில் நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை வந்து சொல்லுவாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். இன்னொரு விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் இன்கம் டேக்ஸ்னாலே நிறைய குழப்பங்கள் இப்போ வர ஆரம்பிக்கும். அதாவது இது என்னது இன்கம் டேக்ஸில் நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை வந்து சொல்லும், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். முதல்லலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 3 லட்ச ரூபா வரைக்கும் நில்லு, 3 லட்சம் டு 5 லட்சம் 10%, 5 to 9 ஃபஸ்ட்டு 5%, அப்புறம் 10%, அப்புறம் நான் அபவ் 12 lakhsனா வந்து கான்ஸ்டண்ட்டாக 15%. ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலே டிடிஎஸ்னு ஒரு பிடிச்சிட்டு தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஒரு பெரிய அளவில் வாங்கினா டிசிஎஸ்னு ஒன்று கட்டுறோம். ஸோ இந்த மாதிரி இது என்னன்னே தெரியாமல் ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போது டெபுட்டி மிஸ்டர் ராஜ மனோகர் ஐஆர்எஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவர் சாரே வராருங்க பேசுகிறதுக்கு, இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு. டிடிஎஸ் டிசிஎஸ்லாம் எவ்வளோ கட்டுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க, ஏன் பிடிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ஏதோ முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம். தப்புனா வேணும்ட்டே யாரும் பண்ணுறதில்ல. 90% பேர் அது எதையுமே நம்ம யாரும் வேணும்ட்டே பண்ணுறதில்ல, தெரியாமல் நடக்குது. அந்த தெரியாமல் நடக்கிறதுனால அதை சரி பண்ணிக்கக்கூடிய வழிகளுக்கு கவர்மெண்ட் சொல்லுது. சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட இன்னைக்கு ஜிபே பண்ணுறோம். பண்ணுறீங்களா? டிஜிட்டலி ரெக்கார்ட் ஆகிடுதா? சரிங்களா? ஸோ அப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் தெரியுதா? ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் பேன் கார்டு வாங்கலனாலும் ஒரு எஃப்டி இதில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஆர் நோட்டட் தான். சரிங்களா? அந்த டிடிஎஸ் பிடிக்கிறத பேங்க்காரன் நீங்கள் பண்ணலன்னா கூட அவன் பிடிச்சிருவான். சார் எனக்கு ஒன்றும் பெருசாக டேர்ன் ஓவர் இல்லை சார், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், பட் இருந்தாலும் நான் இன்கம் டேக்ஸ் நில் ரிட்டர்ன் ஆகுது நான் ஃபைல் பண்ணி நான் வச்சுக்கணும். இல்லை நான் கொஞ்சம் தான் சார் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை நான் டேக்ஸில் காமிச்சு நான் ஒரு டேக்ஸ் பேராக ப்ராம்ப்டாக இருந்துக்கிறேன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போய் எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அந்த ட்ரேசஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, அது எப்படி அது உள்ளே போனால் நீங்கள் எப்படி நீங்களே பண்ணிக்கலாம், நீங்களே எப்படி கட்டிக்கலாம், என்னெல்லாம் அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஜனவரி 12 மத்தியானம் 3 மணி அளவில் தான் ஆரம்பிக்கிறோம். இந்த கிண்டியில் அவர் லொக்கேஷன் சார் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், இல்லை ஏதாவது தொழில் முனைவராக இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க. குறிப்பா வேலைக்கு போறவங்க நிறைய பேர் டிடிஎஸ் பணத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னு யாராவது தெரிஞ்ச ஆடிட்டர்கிட்ட கேட்பாங்க, இல்ல அக்கௌண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் படிக்கலையே, அதெல்லாம் போய் எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இதெல்லாம் வந்து தனியா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் சார்பிலேயே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அது வர ஜனவரி 12 நடக்குது. அந்த ப்ரோக்ராம் பத்தியும் இங்க வந்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த தகவல்களை பத்தி ஐஇஎம்ஏவோட அடிஷனல் செக்ரட்டரி திரு ஸ்ரீகாந்த் சார் நம்மளோட வந்து தகவல்களை பகிர்ந்து போறாங்க. அவர்கிட்ட இதை பற்றின கேள்விகள் எல்லாத்தையுமே தெரிவிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதை தவிர சக்தி பிரவீன் உள்ளிட்ட அனைத்து ஓஎச் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு இனிதே ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் இயராக அமையணுன்ட்டு நான் கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். சரி, இப்போது இன்டு த ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னாலே இது என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, இது என்ன எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் காசு வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு யோசனை தான் எல்லார் மைண்ட்லையுமே வருது. இன்கம் டேக்ஸ்னாலே இது என்ன கவர்மெண்ட் எப்போ பார்த்தாலும் காசு வாங்குதுன்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டே இருக்கோம். பட் ஆனால் ஜென்ரலாக பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி கட்டினாங்க அப்படின்ற இந்த தமிழில் சோழர்கள் காலத்தில் மன்னர்கள் காலத்துலலாம் எல்லாமே இருந்திருக்கும். இந்த வரி அப்படின்றது அதுக்கு எது கட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது அல்டிமேட்லி
ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக தான் நம்ம அந்த வரின்றதை நம்ம கட்டணும். எப்படி வந்து ஓட்டர் ரைட்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது ஒரு ஓட்டு உரிமை, ஓட்டு போடுறது எப்படி ஒரு மக்களுக்கு வந்து எப்படி கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும், அது ஒரு மனிதனோட உரிமைன்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறதுன்றதும் ஒரு மனிதனும் தானே முன் வந்து அது தன்னோட உரிமைன்னு எடுத்து அதை செஞ்சாதான் அந்த நாடை வந்து அந்த நாடு மேலே வரும். அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், நிறைய பேர் இதை உடனே கேட்பாங்க, என்ன நாடு வந்துட்டா நமக்கு என்ன பண்ண போகுதுன்னு. அதாவது நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னாலே, நம்ம இன்றைக்கி ஒரு சென்னையில் இருக்கோம், இந்த அளவில் இருக்கோம், இப்படி இருக்கோம்னா நம்மளோட சுற்றி இருக்கிறத வளர்ச்சி அடைஞ்சால் தான் நம்ம வளர முடியும். இல்லைனா நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், ஒரு எங்கேயோ இருக்கக்கூடிய, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வேறு சில நாடுகள், நான் பேர் சொல்ல விரும்பலை, ரொம்ப தாழ்த்தப்பட்ட நாடுகள்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே இல்லாமலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாட்டோட லிஸ்ட்டில் போயிட்டால் நம்மளோட பிற்காலம் சந்ததியர்கள் கூட எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இது எடுத்துக்க போகும்போது ஒரு டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் அது எல்லாரும் கண்டிப்பாக அது என்னன்றதை பார்த்து கண்டிப்பாக அதை கட்டணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோளும் கூட. இதில் இன்னொரு விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் இன்கம் டேக்ஸ்னாலே நிறைய குழப்பங்கள் இப்போ வர ஆரம்பிக்குது. அதாவது இது என்னது, இன்கம் டேக்ஸில் நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை வந்து சொல்லும், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். ஆமாம், பட்ஜெட் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ பட்ஜெட்டு எதிர்பார்ப்புன்றதை விட அந்த பட்ஜெட்டை சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கானமியே மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு தெரியும், அந்த பட்ஜெட் வரக்கூடிய தேதி, அதாவது அந்த மாதத்துக்கு முன்னாடி அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அது மேல் நோக்கி போகிறதோ கீழ் நோக்கி போகிறதோ அதோட இம்பேக்ட் வந்து அதில் தெரியும். ஸோ அது ஒரு நாட்டோட இதுவே வந்து எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடியதே அந்த அளவு அதை நோக்கி தான் இருக்குன்னா, அப்போ அதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கணுன்றதை நம்ம எல்லோரும் சிந்திக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இப்போது இன்கம் டேக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லாப்ஸ் வந்து கவர்மெண்ட் சொல்லுது. முதல்லலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, 3 லட்ச ரூபா வரைக்கும் நில்லு, 3 லட்சம் டு 5 லட்சம் 10%, 5 to 9 ஃபஸ்ட்டு 5%, அப்புறம் 10%, அப்புறம் நான் அபவுட் 12 lakhsனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக 15%. பட் இது இப்போ நாடு வளர்ச்சி அடைய பார்த்திங்கன்னா, இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய பிரிவுகள் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி காமன் ஸ்லாப்ஸ் இப்போ நம்மளால் வைக்க முடியல. முதல்ல பார்த்திங்கன்னா டூவல் எக்கானமின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. டூவல் எக்கானமியில் இருந்தோம். அதாவது எப்படின்னா ஃபுல்லாக டிஜிட்டலாக கட்டிகிட்டு இருக்கவங்க, போகிறவங்க வரவங்க, டேக்ஸ் கட்டுறவங்க போகிறவங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கேஷ் ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அதை சார்ந்த இவங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டூவல் எக்கானமியாக போயிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ஒன்றாகி எல்லோரும் இன்றைக்கி ஒரு இளநீ கடையில் போய் ஒரு 60 ரூபாய்க்கு இளநீ குடித்தா கூட ஜிபே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே நார்மல் எக்கானமியாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விதத்தில் இருக்கும்பொழுது இதில் நிறைய குழப்பங்கள் வருது. இதில் வந்து ஏன்னா நிறைய இப்போ லேடிஸுக்குன்னு தனியாக ஒரு ஸ்லாப்லேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காசு கட்டுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலே டிடிஎஸ்னு ஒன்று பிடிச்சிட்டு தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறீங்க ஒரு பெரிய அளவில் வாங்கினா டிசிஎஸ்னு ஒன்று கட்டுறோம். ஸோ இந்த மாதிரி இது என்னன்னே தெரியாமல் ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நம்மளாலையும் அதை சிறப்பாக செய்ய முடியுன்றது என்னோட இது. ஸோ அதை சார்ந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போது டெபுட்டி மிஸ்டர் ராஜ மனோகர் ஐஆர்எஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அவர் சாரே வராரு இங்கே பேசுகிறதுக்கு, இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த துறையை சார்ந்த இன்னொரு 4 பேர் வராங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இதில் நமக்கு இன்கம் டேக்ஸ்ன்ற முதல்ல இருக்கக்கூடிய பயத்தை நீக்கணும் ஜனங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே இன்கம் டேக்ஸ்னால் பயப்படுற காலம் போயிட்டு ஒரு பயம். ஆமாம், அதாவது ரைடுன்றது யாருக்கு வருது அப்படின்னா வரி ஏய்ப்பு செய்தவர்களுக்கு, சரிங்களா? வரி வந்து இல்லை சரியாக கட்டலைன்றதை விட வரி ஏய்ப்பு செய்தவங்களுக்கு தான் வருது, சரியாக இல்லைன்றவங்களுக்கு தான் வருது, சரியாக இருக்கவங்களுக்கு வரதில்லை. இது வந்து இன்கம் டேக்ஸ், அதான் சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ்னாலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கு. உடனே அரெஸ்ட்டு, உடனே இது ரைடு, இதுக்கு தான் போகிறோம். அதோட பாசிட்டிவ் இம்பேக்ட் யோசிச்சு பாருங்கள். வரி நீங்கள் சரியாக கட்டிட்டு வரீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பைக் வாங்கிடுவீங்களா எல்லோரும், குறைந்தபட்சம் இன்றைக்கி எல்லோரும் நம்மலாம் வந்து ஒரு 2 வீலரோ காரோ இல்லாமல் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு 2 வீலர் வாங்கினோன்னா கூட என்ன கேட்குறாங்க, லோன் கொடுக்கறதுக்கு. உங்கள் இன்கம் டேக்ஸு 3 வருஷம் கேட்குறாங்களா மினிமம். பைக்கோட விலை ஒரு 70,000 இருக்கும் இன்றைக்கி, அன்றைக்கி 40,000 இருக்கும்போது அதே தான் கேட்டாங்க, இன்றைக்கி அதே தான் கேட்குறாங்க.
ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு வரி வந்து நீங்கள் மேபி நில் ஸ்லாபில் கூட வரலாம், இல்லை அதுக்கு மேலே மினிமம் கூட கட்டலாம். பட் அது நீங்கள் கட்டினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்னஸ் உங்களையே உங்களால் வளர்த்துக்க முடியும். ஒரு 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 சாமானிய ஒரு இப்போ நான் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏன்னா ஒரு ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு ஒரு இது நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியாது, ஏன்னா நான் பேசிக்கலி என்ஜினியரிங். என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணணும்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா, எனக்கு மினிமமாக நான் ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தேன்னு வைங்களேன், எந்த பேங்க்லேயும் நான் போய் ரைட் ராயில் என்னோட ப்ராஜெக்ட்டை கொடுத்து லோன் கேட்கலாம். நான் எத்தனை கோடி நான் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்றது செகண்டரி. ஃபஸ்ட்டு நான் ஒழுங்காக வரி கட்டியிருக்கேனான்றது தான் ப்ரிலிமினரி. ஸோ நம்ம எல்லாரும் முதல்ல அந்த ப்ரிலிமினரி ஸ்டெப்பை தாண்டி வரணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அடிப்படை அங்கீகாரம். ஆமாம், அடிப்படை அங்கீகாரம். ஸோ இதை சார்ந்த நிகழ்ச்சி தான். இதில் வந்து என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து ஏன் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிடெக்டர்ஸ், அதாவது ஏன் அதை டிடெக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும், டிடிஎஸ் டிசிஎஸ்ல எவ்வளோ கட்டுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க, ஏன் பிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஏதோ முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம். தப்புனா வேணும்ட்டே யாரும் பண்ணுறதில்ல. 90% பேர் அது எதுவுமே நம்ம யாரும் வேணும்ட்டே பண்ணுறதில்ல, தெரியாமல் நடக்குது. அந்த தெரியாமல் நடக்கிறதுனால அதை சரி பண்ணிக்கக்கூடிய வழிகளுக்கு கவர்மெண்ட் சொல்லுது. அது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத கவர்மெண்ட் சொல்லுது. அதுவும் இந்த ட்ரைனிங்ல இருக்கு. ஆமாம், இதில் இருக்குது. இதில் இன்னொன்று நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒயிட்டில் டீல் பண்ணுறோம், எல்லாமே ஆன்லைன், நீங்கள்லாம் ஆன்லைனில் பண்ணுறீங்க சார், அதனால் நாங்கள் கேஷ் வச்சுருக்கோம், நாங்கள் கேஷ்லேயே போய் டீல் பண்ணுவோம், அப்போ நாங்கள் ஏன் டேக்ஸ் கட்டணும், நான் ஃபுல்லாக என்னோடய கேஷ்லேயே என்னோடய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நான் வந்து ரொம்ப சிரம் தாழ்த்தி சொல்லக்கூடியது என்னென்னா, தயவு செஞ்சு அந்த எண்ணம் அப்படி எதனா ஒன்று வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னியோட அதை தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஏன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி இருக்கவே உங்களால் முடியாது. நீங்கள் ஜிபே பண்ணுவீங்க, எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது இன்றைக்கி யூபிஐ ஆப். ஜிபேன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனி யூபிஐ ஆப். ஆமாம், சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட இன்றைக்கி ஜிபே பண்ணுறோம். பண்ணுறீங்களா? டிஜிட்டலி ரெக்கார்ட் ஆகிடுதா? சரிங்களா? ஸோ அப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் தெரியுதா? ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நீங்கள் இப்போ ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இத்தனை லட்ச ரூபாய்க்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, 40 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா கூட நீங்கள் பேன் கார்டு இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்தே உங்களோட டீட்டெயில்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். யூ ஆர் வாட்ச்ட், யூ ஆர் நோட்டிஃபைடு. நீங்கள் எப்படியும் அந்த ரேடாருக்குள்ளே வருவீங்க. ஏன்னா இன்றைக்கி மினிமமாக நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல, நீங்கள் எதனா ஒரு இடத்துல போய் கூட ஆன்லைனில் பில்லு கட்டுவீங்க, இல்லை நீங்கள் கட்டாமல் ஏதோ ஒரு ஸ்டோருக்கு போய் கூட இதை நீங்கள் பே பண்ண சொல்லுவீங்க, எங்கன்னா ஒரு இடத்துல போவீங்க. ஸோ அப்படியா இருக்கும் போது இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளும் சரியாக வளர்ந்துட்டோம்னா அது எல்லாருக்குமே நல்லதாக அமையும்ன்றது என்னோட வேண்டுகோள். பொறுப்புள்ள குடிமகனாக இருந்துட்டா சரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கணுன்றது, அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதாவது யாரையுமே கவர்மெண்ட் வந்து யாருமே வந்து இல்லை நான் உன்னோட கட் த்ரோட் மாதிரி இல்லை நீ பண்ணலை நான் இது பண்ணிவிடுவேன்னு சொல்கிறது இல்லை. எல்லாருமே நம்ம அந்த எண்டுக்கு தான் வந்துடுறோம். இது என்ன, இது எடுத்தாலும் இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதில் நிறைய சலுகைகள் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்தாங்கன்னா அவங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்கன்னா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை சார். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதில் மேஜராக இதில் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்கம் டேக்ஸோட டீட்டெயில்ஸு, அதோட ஆக்ட்டு, என்னென்னலாம் அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் கட்டலாம், யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, யாரெல்லாம் கட்டலாம் இப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டிடிஎஸ் இருக்குல்ல, டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா யார் பல பேருக்கு டிடிஎஸ் முடிச்சிட்டு எப்படிதான் தெரியாம அல்லாடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஐடி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்துடுது சார். நீங்கள் ஒரு எஃப்டி, நிறைய பேர் இங்கே வந்து வயசானவர்கள்லேருந்து இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வாங்கினா டேக்ஸ் பிடிச்சிருவானோ அப்படின்னு பயப்படுறாங்க. நீங்கள் பேன் கார்டு வாங்கலனாலும் ஒரு எஃப்டி இதில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் நோட்டட் தான். சரிங்களா? அந்த டிடிஎஸ் பிடிக்கிறத பேங்க்காரன் நீங்கள் பண்ணலன்னா கூட அவன் பிடிச்சிருவான், இல்லைனா ஒரு டிக்ளரேஷன் கேட்பான். சரிங்களா? ஸோ அதனால் டிடிஎஸ் எது இல்லை டிசிஎஸ் நீங்கள் எதனா வாங்கினீங்கன்னா அந்த டிசிஎஸ்ன்றது அதை பற்றின விளக்கங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ட்ரேசஸ் போர்ட்டல், அந்த வெப்சைட்குள்ளே போய் நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஒன்றும் பெருசாக டேர்ன் ஓவர் இல்லை சார், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், பட் இருந்தாலும் நான் இன்கம் டேக்ஸ் நில் ரிட்டர்னாவது நான் ஃபைல் பண்ணி நான் வச்சுக்கணும், இல்லை நான் கொஞ்சம் தான் சார் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை நான் டேக்ஸில் காமிச்சு நான் ஒரு டேக்ஸ் பேராக ப்ராம்ப்டாக இருந்துக்கிறேன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போய் எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அந்த ட்ரேசஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க.
அது எப்படி அது உள்ளே போனால் நீங்கள் எப்படி நீங்களே பண்ணிக்கலாம், நீங்களே எப்படி கட்டிக்கலாம், என்னெல்லாம் அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது வாய்ப்பாகவும் இது அமையும். அதை தவிர கடைசியாக எல்லாருக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வைக்கிறோம். அதாவது அவங்களோட கேள்விகளை சாரே வரார், ராஜமனோகர் சாரே வராரு. அவர் தான் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க அரசு சார்ந்தது, அரசு நடத்துறது அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துறாரு. ஆமாம். ஏன்னா அதுதான் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்னு சொல்லிட்டோம். இதை பாருங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சியில் யூஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படி ஒரு ஃபால்ஸான ஒரு மெசேஜை கவர்மெண்ட் சிம்பிள் அதுவும் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக அவரே சாரே வராரு. ஸோ சார்கிட்ட அவர் டெபுட்டி கமிஷனராக இருக்கும்போது அவர்கிட்ட என்ன கேட்க முடியுமா கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அவர் சார் கிளியர் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது இப்போ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கணிசமான தொகையாக ஒரு 300 rupees சார்ஜ் பண்ணுறோம். 300 ரூபாய் வந்து கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம சோலாருக்காக ஒரு ப்ரோக்ராம் பற்றி அவேர்னஸ் போட்டிருந்தோம். அது வந்து IEMA சார்பில் வந்து முழுக்க முழுக்க இலவசமா வந்து வழங்கப்பட்டது. ஆனா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து 300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஆனா இது என்னடா திடீர்னு கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான ஒரு சரியான காரணங்களும் இருக்கு. அதே மாதிரி இதோட நேரத்தை பத்தி நீங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு 2.5 மணி நேரம் ப்ரோக்ராம் தான். தேதி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 12ஆம் தேதி. ஜனவரி 12 மத்தியானம் 3 மணி அளவில் தான் ஆரம்பிக்கிறோம். இந்த கிண்டியில் அவர் லொக்கேஷன் சார் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவார். கிண்டியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஹோட்டல் ஹேப்லிஸ்ன்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய IEMAவோட அலுவலகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 2nd ஃப்ளோரில் KVK ஹாலில் நடக்குது இந்த நிகழ்ச்சி. ஸோ அதனால் இது எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணுன்றது எங்களோடது. ஏன்னா நீங்கள் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்கம் டேக்ஸ்னாலே ரெய்டு, அரெஸ்ட்டு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து இது கண்டிப்பாக குறைக்கும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். இதை கண்டிப்பாக இந்த டைமில், ஏன்னா மார்ச்சை நெருங்கிட்ட வாசி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினச்சி இந்த ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இயர் ஃபினான்ஷியல் இயரில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி PDSல கூட நிறைய பேருக்கு அந்த ரெண்டல் ரெசிப்ட் எப்படி கொடுக்கணும், ரெண்ட்டு கட்டதெல்லாம் எப்படி வந்து நம்ம கணக்கில் காட்டணும், அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. உடனே அவங்க யாராவது அக்கௌண்ட்ஸ்ல இருக்கவங்க தான் கேட்டு இருப்பாங்க. அது மாதிரி உங்களோட இந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்துன்னா இங்க வந்து தீர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னடா இது இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் சொல்கிறாங்களே அப்படின்றது ஒரு வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் என்ன போன வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்கெல்லாம் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே வந்திருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது வந்து வேறு வழியில், ஏன்னா சாரோட டேட்ஸு எங்களோட டேட்ஸ்லாம் காரலேட் பண்ணி வரும்போது ரொம்ப ஒரு வாரம் தான் எங்களுக்கு நோட்டீஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது யூடியூப்பில் வந்து லேட்டாக எடுத்து போடுறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நாங்களே ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதனால் சிரமம் பாராமல் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்கிறோம். முதல்ல வரக்கூடிய 100 பேர்களை தான் பதிவு செய்ய போகிறோம். ஏன்னா ஹால்லையும் ரொம்ப டைட்டாக உட்கார வச்சுட்டா உங்களுக்கும் கேள்விகள் கேட்குறதோ இல்லை அவங்களுக்கு பேசுகிறதோ கஷ்டமாக இருக்கக்கூடிய. முதல்ல வர 100 பேருக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பதிவு செய்ய முடியாது. நீங்கள் பதிவு செய்யறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த IEMAவோட நம்பரை வந்து இந்த டைமில் நான் வந்து டிஸ்பிளேல போடுவேன். நீங்கள் கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த நம்பருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி டைரெக்டாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க தகவலையே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் ப்ரையாரிட்டி மாதிரி சார். யார் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ, முதல்ல வந்து பண்ணுறாங்களோ அவங்க அந்த நம்பர் பேர் எல்லாமே எழுதிப்பாங்க. ஸோ அவங்க இது பண்ண முடியும். ஏன்னா இது வந்து என்ன லிமிட்டடாக ஒரு 100 பேர்னு சொல்கிற வாசி இந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா ரொம்ப டைட்டாக காம்பேக்டாக உட்கார வச்சுட்டு அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், பேசுகிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ன்ற வாசி இந்த ஒரு இது பண்ணுறோம். அதை தவறாமல் எல்லாரும் வந்து கலந்துக்கணுன்றது என்னோட விருப்பம். இன்கம் டேக்ஸ் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இன்கம் டேக்ஸு TDS பற்றி A to Z வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக 2 மணி நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்காக தான் முழுக்க முழுக்க அரசு சார்பில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதி நடக்க போகிற இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கண்டிப்பாக பங்கேற்று இன்கம் டேக்ஸ் பற்றிய முழு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.